வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, பகவத்கீதை தொடர் சிந்தனையில் மிகுந்த ஆர்வத்தோடு கலந்து சிறப்பு செய்கின்ற அன்புமிக்க NLFCS நிர்வாக இயக்குனர் மாண்புமிகு டத்தோ பி. சகாதேவன் ஐயா அவர்களே, மலேசிய குலுவாங் அறிவித்திருக்கோவில் தலைவர் துணை பேராசிரியர் அருள்நிதி வி. பழனிசாமி ஐயா அவர்களே, மலேசிய வாழ்க்கை விஞ்ஞான மனவளக்கலை மன்ற தலைவர், இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர், எனது இனிய நண்பர் பேராசிரியர் அருள்நிதி பிரசன்னா சண்முகநாதன் ஐயா அவர்களே, இறைவணக்கமும் இறைவனை அறியச் செய்த குருவுக்கு வணக்கமும் பாடிய பேராசிரியர் அருள்நிதி பிரபாலினி கந்தசாமி அம்மா அவர்களே, இனியதொரு துரியதவம் ஏற்றி தந்த பேராசிரியர் அருள்நிதி உமாசங்கரி ராதாகிருஷ்ணன் அம்மா அவர்களே, மற்றும் இந்த இணைய வழியாக நிகழ்ச்சியில் இணைந்து தொடர்ந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கும் ஆன்மீக அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் சூக்குமமாய் எழுந்தருளியிருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து மகர்ஷியின் ஆசியோடு உங்களது ஆசையையும் வேண்டி இன்றைய உரையை துவங்குகின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்றோர் பெருமக்களே, ஸ்ரீமத் பகவத்கீதை தொடர் சிந்தனையில் சென்ற 24 வகுப்புகளிலே 11ஆம் அத்தியாயமாகிய விஸ்வரூப தரிசன யோகம் வரையில் நிறைவு செய்திருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இன்றைய அமர்விலே 12ஆம் அத்தியாயமாகிய பக்தி யோகத்தை சிந்திக்க இருக்கின்றோம். எல்லா வகையான சிக்கல்களுக்கும் தீர்வு சொல்லுகின்ற ஞான நூல்களிலே முதல் இடத்தை வகிப்பது ஸ்ரீமத் பகவத்கீதை. நம்மை போல் குழப்பத்திற்கு ஆட்படுகின்ற மனிதர்களின் பிரதிநிதியாக அர்ஜுனன், தீர்வை சொல்லுகின்ற அறிவின் பிரதிநிதியாக கிருஷ்ண பரமாத்மா, இந்த இருவருக்கும் நிகழ்கின்ற உரையாடல்தான் ஞான பெட்டகமாக கீதை என்று சொல்லப்படுகிறது. அர்ஜுனனின் விஷாத யோகத்திலே தொடங்கியது. அந்த குழப்பங்களுக்கு தீர்வு பெற வேண்டுமென்றால் மனிதன் அடிப்படையில் தன் மூலமாகிய ஆத்மாவை அறிய வேண்டும். அந்த ஆத்மாவிலிருந்து பரமாத்மாவிற்கு பயணிக்க வேண்டும். எனவே ஆத்மாவை பற்றிய விளக்கத்தை 2ஆம் அத்தியாயத்திலே சாங்கிய யோகம் என்ற தலைப்பிலே சிந்தித்தோம். இதை அறியக்கூடிய வழிமுறை என்ன என்றால், நாம் செய்கின்ற செயல்பாடுகளை நான் செய்தேன் என்று இல்லாமல் இறைவன் என்னை கருவியாக பயன் கொள்ளுகிறான் என்று பணிவோடு செய்வதற்குரிய பக்குவத்தை பெற வேண்டும் என்று கர்ம யோகத்தை 3ஆம் அத்தியாயமாக சிந்தித்தோம். இந்த கர்மயோகத்தை செயல்படுத்தக்கூடிய வழிமுறை என்ன? நம்முடைய செயல்கள் அனைத்துமே
உடல் கருவிகள் மூலமாக, புலன்கள் மூலமாகத்தானே. எனவே புலன் உணர்வுகளிலிருந்தும் செயல் கடமைகளிலிருந்தும் ஒரு பற்றற்ற நிலையை பக்குவத்தால் பெற வேண்டும் என்பதை ஞான கர்ம சந்நியாச யோகம், உணர்புலன்கள், செயல் புலன்கள், இந்த 2 வகையிலே செயல்களை கர்மயோகமாக செய்வது எப்படி என்று விளக்கியது ஞான கர்ம சந்நியாச யோகம் என்ற 4வது அத்தியாயம். இந்த புலன்களை பயன் கொள்வது மனம். மனதிலே சந்நியாசம் இல்லாமல் புலன்களிலே சந்நியாசம் வராது. அதனால் மனதிற்கு ஒரு பக்குவம் வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்ல வந்தது சந்நியாச யோகம். மன பக்குவத்திற்கு பிறகுதான் தியானம் என்ற மன ஒழுக்கத்திற்கான பயிற்சியிலே நாம் ஈடுபட முடியும் என்பதனால் சந்நியாச யோகத்தை அடுத்து தியான யோகம் என்ற 6வது அத்தியாயத்தை சிந்தித்தோம். தியானத்தின் போது பெறக்கூடிய அனுபவங்கள் என்ன? அது ஞான விஞ்ஞான யோகம். தவத்தில் பெறக்கூடிய அனுபவங்கள், மன விரிவினால் நாம் சந்திக்கக்கூடிய அனுபவங்கள், இவற்றை விளக்கியது ஞான விஞ்ஞான யோகம் என்ற 7ஆம் அத்தியாயம். இந்த பிரபஞ்சத்திற்கு மூலப்பொருளாகிய ஒன்று, அதை சக்தி என்று சொல்கின்றோம். அது இந்த பிரபஞ்சத்தில் எதனாலும் அழிக்க முடியாத ஆற்றல். அதை அக்ஷர பிரம்ம யோகம் என்று 8ஆம் அத்தியாயமாக சிந்தித்தோம். இந்த அக்ஷர பிரம்மத்திற்கு மூலம் ஒன்று உண்டு. அதுவே ஆதி சிவமாகிய சுத்தவெளி, வெட்டவெளி. இப்படி இந்த மறை பொருட்களை எல்லாம் அறிய வேண்டும். அதற்குரிய விளக்கத்தையும் பயிற்சி முறைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உயர்ந்த வித்தை ராஜ வித்தை, பிரம்ம வித்தை, அதை பற்றிய விளக்கத்தை 9ஆம் அத்தியாயமாக ராஜ வித்யா ராஜகுஹ்ய யோகம் என்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம். இந்த மறை பொருள் விளக்கத்தை பெறுகின்ற போது, அனுபவத்தில் உணர்கின்ற போது, எல்லாம் வல்ல மெய்ப்பொருளே எப்படி எழுச்சி பெற்று எல்லாமாக பரிணமித்தது என்ற வரலாற்றை விளக்கி சொன்னது 10ஆம் அத்தியாயமாகிய விபூதி யோகம். இதை தவத்தின் மூலம் அகக்காட்சியாக காண முடியும். அதற்கான மன ஒடுக்கம் வேண்டும் என்ற விளக்கங்களை சென்ற 11வது அத்தியாயம் விஸ்வரூப தரிசன யோகத்தில் சிந்தித்தோம். அதனை தொடர்ந்து இவ்வளோ பெரிய பிரபஞ்சம், எண்ணற்ற இயக்கங்கள், பேரியக்க மண்டலம் பெரிதுதான் என்றாலும் ஓர் இயக்கமாக உந்தன் உடலாய் அதை காண்கின்றேன். சீர் இயக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பெரும் வியப்பு. யார் இயக்க வல்லாரே உனையன்றி இப்பேரிடத்தை என்று அந்த மூல பரம்பொருளை சிந்திக்கின்ற போது அது எப்படி, என்ன வார்த்தையால் போற்ற முடியும் என்று அதிசயிக்கின்ற, சொல் மறந்து போகக்கூடிய நிலை. அதை பக்தி யோகம் என்று 12வது அத்தியாயமாக இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பக்தி என்ற சொல் உலகளவிலே எல்லோருக்கும் தெரிந்த சொல்தான். என்ன பொருள் என்று கேட்டால், தெய்வத்தை நம்புவதும், தெய்வத்திற்கு அர்ச்சனை, ஆராதனை, விசேஷங்கள், வழிபாடுகள், விழாக்கள் கொண்டாடுவதும் பக்தி என்று தான் சொல்வார்களே தவிர, பக்தி என்பது அன்பு, பக்தி என்பது நம்பிக்கை, அது எப்படி என்று விளக்கி சொல்பவர்கள் பெரும்பாலும் இருக்க மாட்டார்கள்.
அந்த விளக்கத்தை தான் இந்த அதிகாரம் பேசுகிறது. பக்திக்கு அன்பு, நம்பிக்கை என்ற இரு பொருள் உண்டு. அன்பே சிவம் என்கிறது சைவ சித்தாந்தம். அன்பே கடவுள் என்கிறது கிறிஸ்தவ வேதாந்தம். அல்லாஹ் அளவு கடந்த அன்பு மிக்கவன், எல்லை இல்லாத கருணை உள்ளவன் என்கிறது இஸ்லாம் திருமறை. அன்புதான் உலகமகா சக்தி என்கிறது பௌத்த மதம். இந்த அன்பை பற்றி கவிஞர் கண்ணதாசனும் அற்புதமான 4 வரிகளை சொன்னார். மதத்தின் மீது வைத்த அன்பு பக்தியானது, மனிதன் மீது வைத்த அன்பு பாசமானது, ஏழை மீது வைத்த அன்பு கருணையானது, இதயம் மீது வைத்த அன்பு உண்மையானது, அன்பு என்பது தெய்வமானது என்றார் கண்ணதாசன். அடுத்து நம்பிக்கை என்ற சொல்லுக்கு வருகின்ற போது, வாழ்வின் அடிப்படை, நமது வாழ்வின் துவக்கமே நம்பிக்கைதான். எப்படி என்ற சொல்லிலேயே நம்பிக்கையின் விளக்கமும் நமக்கு கிடைக்கும். அந்த நம்பிக்கையின் விரிவு பல வகையில் வரும். உதாரணமாக, குடும்பத்திலே கணவன், மனைவி, குழந்தைகள் என்று வாழ்கின்றோம். எந்த தம்பதிக்காவது தெரியுமா இந்த குழந்தை எங்கள் குழந்தைதான் என்பது? நாம் என்ன மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு வருகின்ற போது RNA DNA சோதனை செய்து பார்த்து இதுதான் என் குழந்தை என்று உறுதிப்படுத்தி கொண்டா வந்தோம்? டோக்கன் என்ற அடையாள எண், மருத்துவமனையிலே குழந்தைகளுக்கு அடையாள எண் கொடுப்பார்கள். அந்த எண், அந்த வில்லை மாறி இருக்காது என்ற நம்பிக்கையில் தானே இது நம் குழந்தை என்று எடுத்து வந்தோம். அந்த குழந்தையும் இதுதான் நம் தாய் தந்தை என்று நம்பி வளர்ந்து வாழ்கிறது. எனவே நம் பிறப்பின் அடிப்படையே நம்பிக்கை தான். இப்படி இருக்கும் என்ற ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் எழுகின்ற மன உறுதி. அப்படி தொடங்கியது வாழ்க்கையிலே பல வகையில் விரிவு பெறுகிறது. எப்படி? நம் திறமைகளை வளர்த்து கொண்டு பல துறைகளிலே நாம் செயல் செய்வதும் சாதிப்பதும் வெற்றி பெறுவதும் உண்டு. அப்படி தன் சாதனைகளின் அடிப்படையில் தோன்றுவது தன்னம்பிக்கை. தன்னை சார்ந்த உறவினர், நண்பரின் சாதனைகள் மீது வைப்பது துணை நம்பிக்கை. அப்படிப்பட்டவர்களோடு இணைந்த கூட்டுறவில் வெளிப்பட்ட சாதனைகளின் அடிப்படையில் தோன்றுவது இணை நம்பிக்கை. மனைவி மீது கணவனுக்கும், கணவன் மீது மனைவிக்கும் இருப்பது கற்பு நம்பிக்கை. இந்த 4க்கும் மேலாக நம்மை இந்த தாய் தந்தைக்கு என்று தேர்வு செய்து பிரசவிக்க வைத்து நமக்கென்று ஒரு வாழ்க்கை பாதையை அமைத்து தந்தது கர்ம பலன்கள். அந்த கர்ம பலனுடைய அதிகாரம், அதை வழி நடத்துகின்ற திறம் அந்த தெய்வத்திற்குத்தான் உண்டு. அந்த தெய்வத்தின் மீது வைக்கின்ற நம்பிக்கை தெய்வ நம்பிக்கை. இதைத்தான் பொதுவாக மக்கள் பக்தி என்கிறார்கள். எனவே நம்பிக்கையின் உச்சகட்டம் தெய்வ நம்பிக்கை தான். ஏனென்றால் தெய்வமே அனைத்துக்கும் ஆதாரமாக இருப்பது மட்டும் அல்ல. மனிதர்களிலே அவரவர்களின் கர்ம வினைகளை அவரவர்களின் ஆத்மாவிலே பதிய செய்து அந்த பதிவுகளுக்கு விளைவாக வாழ்க்கை அனுபவங்களை தந்து, வெற்றி தோல்விகளை தந்து,
என்ன வெற்றியை என்ன தோல்வி சந்திக்க வேண்டும் என்பதெல்லாம் நிச்சயித்து வழங்குகின்ற தெய்வீக நீதிமன்றம் அந்த இறைவன். அனைத்து வெற்றி தோல்விக்கும், உயர்வு தாழ்வுக்கும், நன்மை தீமைக்கும், லாப நட்டத்திற்கும் செயலுக்கு தக்க விளைவு என்ற தெய்வ நீதியே காரணம் என்பதை தெளிவாக உணர்ந்து மதித்து வாழ்கின்ற ஒழுக்கமே பக்தி. ஒழுக்கம் இல்லாத பக்தியை ஆண்டவன் ஏற்பது இல்லை. இந்த கருத்தை பக்தர்கள் தயவு செய்து கவனிக்க வேண்டும். ஒழுக்கம் இல்லாத பக்தியை ஆண்டவன் ஏற்க மாட்டான். இப்படி தன்னை நம்போது தன்னம்பிக்கை, தன்னை சார்ந்தவரை நம்புகின்ற போது அது துணை நம்பிக்கை, இணைந்து செய்வது இணை நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில் துரோகமும் சில நேரங்களில் சிலருக்கு நேர்வதுண்டு. ஒரு சிலர் உண்மையான நட்போடு இருப்பார்கள், ஒரு சிலர் நண்பனை போல் நடித்து ஏமாற்றி விடுவார்கள். அதே போல கணவன் மனைவி சமயத்தில் கற்பு நெறி தவறுவதற்கும் ஒரு காரணம் உண்டு. 140 ஆண்டுகளில் அந்தந்த தலைமுறையில் செய்த பாவ புண்ணியங்களின் கணக்கை துல்லியமாக கணித்து வைத்து அவற்றுக்கு தக்க விளைவுகள் தருகின்ற அந்த தெய்வீக நீதிமன்றமாகிய இறைவன் அந்த கர்மவினை பதிவுகளே அனைத்துக்கும் காரணம். அதனால் 140 ஆண்டுகளில் செயலுக்கு தக்க விளைவை அளித்தே தீர்வதனால் தெய்வம் நின்று கொள்ளும் என்பது சத்திய வாக்கு. விநாயகனே வினை தீர்ப்பவனே, வந்தவனையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்குமே. இந்த வரிகளுக்கு பக்தர்கள் என்ன புரிந்து கொண்டார்கள் என்றால், நாம் என்ன பாவத்தை செய்திருந்தாலும் முருகா என்று உருகினால் அந்த பாவம் கரைந்துவிடும், விநாயகப் பெருமானே என்றால் அந்த பாவம் தொலைந்துவிடும் என்று நம்புகிறார்கள். இந்த வார்த்தையை கொஞ்சம் உற்று கவனிக்க வேண்டும். விநாயகனே வினை தீர்ப்பவனே, விளைவை தீர்ப்பவன் அல்ல, வினை தீர்ப்பவனே. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. வினை கலங்கும், விளைவு கலங்காது. வினை என்பது நாம் செய்கின்ற செயல்கள், விளைவு என்பது அந்த செயலுக்கு வருகின்ற பலாபலன். அப்போ இறைவன் எப்போது நமக்கு துணை செய்கின்றான் என்றால், ஒரு தீய செயலை செய்வதற்கான பலவீனம் நம்மிடத்தில் தோன்றுகின்ற போது அப்பொழுது தெய்வத்தை பற்றி கொள்ள வேண்டும். இந்த பாவத்தை செய்வதா பகவானே, இருந்து என்னை காப்பாற்று என்று அப்போதுதான் தெய்வத்தை பற்ற வேண்டும். ஆனால் பக்தர்கள் பாவம் செய்யும்போது துணிந்து செய்கிறார்கள். அதற்கான துன்பம் வரும்போது தான் போய் தெய்வத்தை பற்றுகிறார்கள். அப்போ தெய்வம் கேட்க மாட்டானா? இந்த துன்பம் வருவதற்கான பாவத்தை செய்த போது என்னை கேட்டாயா என்று இறைவன் திருப்பி கேட்க மாட்டானா? அப்போது சென்னைனே கேட்டாயா என்று கேட்க மாட்டானா? இது யாரும் சொல்லவே இல்லையே. நமக்கு எத்தனை உபதேசங்களை கேட்டிருக்கின்றோம், எத்தனை பக்தி சொற்பொழிவுகளை கேட்டிருக்கின்றோம், இது யாரும் சொல்லவே இல்லையே. எனவே எப்போது தெய்வத்தை பற்றுவது என்றால், துன்பம் வரும்போது பற்றினால் மன ஆறுதல் கிடைக்கும், மாற்றம் கிடைக்காது, ஆறுதல் கிடைக்கும். துன்பம் விலகிவிட்ட பிறகு தர்மத்தை பற்றி கொள்ள வேண்டும். எப்போதும் தர்மத்தை விடாமல் பற்றி கொள்ள வேண்டும். தர்மம் தான் நம்மை காக்கின்ற சக்தி. இறைவனே தர்மத்தின் வழியாகத்தான் நமக்கு திருப்பி எழுதுகின்றான். அதனால்
சைவ சித்தாந்தத்திலே சிவபெருமான் ரிஷப வாகனத்தின் மீது பயணிக்கின்றார் என்று சொல்லுவார்கள். ரிஷபம் என்றால் ஆத்மா, தர்மம் என்று பொருள். அப்போ இறைவன் அவரவர் செயல்களின் மீது, தர்மத்தின் மீது பயணித்து தர்மத்தின்படி அந்தந்த செயலுக்கு தக்க பாவத்திற்கு தகுந்த தண்டனை, புண்ணியத்திற்கு தகுந்த வெகுமதி என்று தீர்ப்பளிக்கின்றான் என்பதை சைவ சித்தாந்தம் பேசுகிறது. இப்படி வினைகள் நமக்கு நல்வினையாக அமைய வேண்டும். மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பெற என்று அற்புதமான தீர்ப்பளித்தார் வள்ளுவ பெருந்தகை. எனவே மனம் எப்போதும் தர்மத்தை சார்ந்திருக்க வேண்டும், குற்றமற்றதாக இருக்க வேண்டும், ஒழுக்கம் சார்ந்திருக்க வேண்டும். அதை வேண்டுவது தான் பக்தி. ஆத்மா தன் மூலமான பரமாத்மாவை சந்திக்கும் இடம் சந்நிதி. ஆலயம் என்ற சொல்லுக்கே ஆன்ம லயம் ஆலயம் என்று விளக்கம் சொல்வார் மகரிஷி. எதை செய்கிறோமோ அதை தெரிந்து தெளிந்து புரிந்து செய்தால் பலன் அதிகம். அதனால் மனிதனுக்கு தெய்வத்தை அனுபவத்தில் உணர்ந்த ஞானம் வேண்டும். அதற்கான வழிமுறையைத்தான் பக்தி யோகம் பேசுகிறது. இந்த அத்தியாயத்தில் 20 ஸ்லோகங்களில் உள்ள சாறு என்ன, பக்தி யோகத்தின் சாறு என்ன என்றால் அருகுண சீரமைப்பு. தீய எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக மாற்றி பிறகு அவற்றையும் தவிர்த்து சத்திய நித்திய நிர்குணமாக மாறி தெய்வத்தோடு லயமாவதற்கு வழிகாட்டுவதுதான் கீதையின் நோக்கம். இதில் 2 கோட்பாடுகளை மையமாக கொண்டது பக்தி யோகம். ஒன்று சகுன பிரம்மம், இன்னொன்று நிர்குண பிரம்மம். இந்த 2 வார்த்தைகள் மிக மிக நுட்பமான ஆழமான விளக்கமுடையவை. மகரிஷி தந்த தத்துவத்தில் ஓரளவுக்காவது தெளிவு பெற்றிருந்தால்தான் வியாசர் உணர்ந்த இந்த தத்துவத்தை நாமும் உணர்ந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் சகுன பிரம்மத்திற்கும் நிர்குண பிரம்மத்திற்கும் பேதம் காணவே முடியாது. எனவே இந்த 2ஐயும் பொருள் உணர்ந்து இவற்றில் எது நமக்கு சாத்தியம் என்பதை தெளிவுபடுத்துவதுதான் இந்த அத்தியாயத்தின் நோக்கம். முதல் ஸ்லோகம் அர்ஜுனுடைய கேள்வியோடு தொடங்குகிறது. யாண்டும் யோகத்தில் உறுதிப்பாடுடன் உபாசிக்கும் பக்தர்கள் மற்ற நிர்குண பிரம்மத்தை உபாசிப்பவர்கள் ஆகிய இவர்களுள் யோகத்தை நன்கு அறிந்தவர் யார்? யாண்டும் யோகத்தில் உறுதிப்பாடுடன் உபாசிக்கும் பக்தர்கள். பக்தனுக்கு என்ன தகுதி, எப்படி இருந்தால் ஒருவன் பக்தன் என்ற அந்த சொல்லுக்கு தகுதியுள்ளவனாகிறான் என்ற கருத்தை மிக அற்புதமாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாண்டும் யோகத்தில் உறுதிப்பாடுடன் உபாசிக்கும் பக்தர்கள். துவக்கத்திலேயே பார்த்தோம், யோகம் என்றால் இணைப்பு என்று பொருள். ஜீவாத்மா தன் மூலமாகிய பரமாத்மாவோடு இணைந்து சிந்தித்து செயல்படுவது. மனம் அதன் பிறப்பிடமாகிய அறிவோடு இணைந்து சிந்தித்து செயல்படுவது, அது யோகம். அதை இங்கே சொல்கிறார்கள், யாண்டும் யோகத்தில் உறுதிப்பாடுடன். உறுதி இல்லை என்றால் அவ்வப்போது பலவீனத்தால் தவறுகளை செய்துவிடுவோம். எனவே உறுதிப்பாடுடன் உபாசிக்கும் பக்தர்கள் மற்றும் நிர்குண பிரம்மத்தை உபாசிப்பவர்கள்.
ஆகிய இந்த இரண்டு வகையில் யோகத்தை நன்கு அறிந்தவர் யார்? யோகத்தை நன்கு அறிந்தவர் யார்? கர்மயோகத்தில் உறுதியாக செயல்படும் பக்தர்களின் பாதை சகுன பிரம்மம். கர்மயோகத்தில் உறுதியாக செயல்படும் பக்தர்களின் பாதை சகுன பிரம்மம். இதை சாமி சொல்வார்கள், இறை உணர்வில் இணைந்து அறம் ஆட்சி வாழும் பேரு கர்மயோகம். அதுதான் சகுன பிரம்மம். சுத்த வெளியோடு லயமாகி செயலற்று வாழ்கின்ற மனப்பக்குவம் ஞானம், அது நிர்குண பிரம்மம். சித்தர் பெருமக்களும் ஞானிகளும் குடும்பம் சமுதாயம் என்ற கடமையிலெல்லாம் துறந்து தன்னை பிரபஞ்சத்தோடு இணைத்து கொள்ளக்கூடிய வாழ்வையிலே தன்னை இணைத்து கொண்டவர்கள். அது ஞான மார்க்கம் என்று சொல்லுவோம். அதில் பெற்ற அனுபவம் ஞானம், அதுதான் நிர்குண பிரம்மம். அப்போ கர்மயோகம் என்பது சகுன பிரம்மம், கர்ம சந்நியாசம் என்பது நிர்குண பிரம்மம். இந்த இரண்டு வகை ஞானிகளில் யார் உயர்ந்தவர் என்று கேட்கிறான் அர்ஜுனன். சகுன பிரம்மம் என்பது குணங்களாக உள்ள தோற்றங்களை மையமாக வைத்து அரூபமாகிய இறை ஞானத்தை பெறுவது. நம்ம எல்லோருமே சகுன பிரம்மத்தின் வழியாகத்தான் பயணிக்கின்றோம். இறை ஞானத்தை தேடினாலும் நாம் பயணிக்கின்ற வழி தியானம், உடற்பயிற்சி, காய்கல்பம், குணங்களை செதுக்குகின்ற அகத்தாய்வு, சுய ஆய்வு பயிற்சிகள், இவை எல்லாமே சகுன பிரம்மத்தை நோக்கி பயணிக்கின்றன. அதாவது விசிஷ்டாத்வைதத்தின் மூலமாக அத்வைதத்தை தொடுவது. அத்வைதம் ஒன்றே, துவைதம் இரண்டு. விசிஷ்டாத்வைதம் இரண்டு தான். நாமோ தெய்வம், அவங்க இவங்க இரண்டு தான். ஆனால் நாம் இறந்து விட்டால் உடல் இங்கே அடக்கமாகி விடுகிறது. மிச்சம் எங்கே போனது? ஆத்மா பரமாத்மாவோடு இணைகிறது. ஆத்மா எங்கிருந்து வந்தது? பரமாத்மாவிலிருந்து வந்தது. அப்போ எங்கேருந்து வந்ததோ மீண்டும் அங்கேயே போகிறது. இது விசிஷ்டாத்வைதம். அப்போ இரண்டிலிருந்து விலக்கி ஒன்றே தான் இரண்டானது, இரண்டின் முடிவு ஒன்று என்று விலக்கி சொல்வது விசிஷ்டாத்வைதம். அனுபவித்தறிவதே வாழ்க்கை என்று பெறுகின்ற அனுபவங்களை இறைவனின் திருவிளையாடலாக ரசிப்பது சகுன பிரம்மம், கர்மயோகம். சரி, நிர்குண பிரம்மம் என்பது அனைத்து இயக்கங்களுக்கும் எது மூலமோ, எது நிச்சலனமாக இருக்கிறதோ, எது ஆதியாக இருந்து கொண்டு அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிறதோ அந்த பரம்பொருளோடு லயமாகின்ற நிர்குண பிரம்ம யோகத்தில் கிடைப்பதும் அரிது, கிடைத்தாலும் நிலைப்பதும் அரிது. இப்போ துரியாதி தவத்திலே அதை விடுங்கள். தவம் என்று சொன்னாலே எல்லாம் மற என இழந்த நலம். அப்படி நாம் நின்ற நேரம் எவ்வளவுங்க? 30 நிமிடங்கள் தவம் ஏற்றினாலும் தன்னை மறந்த நிலையில் நிற்பது சில வினாடிகள் தானே. அப்போ நிலைக்க முடிவதில்லையே. அதுபோல் நிர்குண பிரம்மத்தில் நீண்ட நேரம் நிலைக்க இயலாது, எளிதில் சாத்தியம் ஆகாது. அதனால் உலக வாழ்க்கையில் இல்லறத்தில் உள்ளவர்களுக்கு சகுன பிரம்மமே சாத்தியமானது. சரி, இப்போ சகுன பிரம்மம் தான் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, அப்போ உயர்வு பெறுகிறது என்றால் நிர்குண பிரம்மத்தை உபாசிக்கின்ற சித்தர் பெருமக்களும் ஞானிகளும் சிறந்த யோகி அல்லவா என்பது அர்ஜுனனின் கேள்வி. ஏனென்றால் அவர்கள் சமுதாய கடமைகளை மேற்கொள்ளவில்லை.
தன்னை அறியும் பயணத்திலேயே தன்னை அர்ப்பணித்து விட்டவர்கள். அதாவது கீதையின் பாஷையில் சொன்னால் அது கர்ம சந்நியாசம். செயலை விட்டு செயலற்ற சூக்ம செயலிலே தன்னை நிலைப்படுத்திக் கொள்வது. ஆக்ஷன் இன் இன்ஆக்ஷன், செயலற்ற ஒன்றிலே தன்னை இணைத்துக் கொள்வது, அது கர்ம சந்நியாசம். அதுக்கு பதிலாக பகவான் சொல்கிறார், இந்த இரண்டிலே எது உயர்ந்தது என்று கேட்கிறாயா? என்னிடத்திலே மனதை வைத்து யோகத்தில் நிலைத்தவராய், பெரும் ஸ்ரத்தை உடையவராய் என்னை உபாசிக்கிறவர்கள் யோகத்தில் மேம்பட்டவர்கள் என்பது என் கருத்து. என்னிடத்தில் மனதை வைத்து யோகத்தில் நிலைத்தவராய், பெரும் ஸ்ரத்தை உடையவராய் என்னை உபாசிக்கிறவர்கள் யோகத்தில் மேம்பட்டவர்கள் என்பது என் கருத்து. இந்த ஸ்லோகத்திற்கு சரியான பொருள் என்றால் மகர்ஷி ஒரு பாடல், என்னுள் அவனை வைத்தேன், ஏற்றி வந்தேன் போற்றி வந்தேன், என்னை அவனுள் இணைத்தான் இறைவனாகி பாடுகின்றேன், உன்னுள்ளும் இவ்வுண்மை உணர்ந்து கடை தேர்வதற்கு உலக மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து வாழ்த்துகின்றேன் என்றார். எந்த வழியாக இருந்தாலும் பரவாயில்லை, சகுன பிரம்மமா நிர்குண பிரம்மமா எதுவாக இருந்தாலும் மனம் எங்கே இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். என்னிடத்தில் மனதை வைத்து யோகத்தில் நிலைத்தவராய், பெரும் ஸ்ரத்தை உடையவராய் என்னையே உபாசிக்கிறவர்கள் யோகத்தில் மேம்பட்டவர்கள். குடும்பத்தில் கர்ம யோகியாக வாழ்வதும் சாத்தியம், மடத்தில் காமூனாக வாழ்வதும் சாத்தியம். அதைத்தான் அவ்வப்போது செய்தித்தாள்கள் காட்டுகின்றனவே. காஞ்சி மடம் செய்த கூத்து பத்திரிகையில் வரவில்லையா? 600 வருட பாரம்பரியம் பாழா போனது தெரியாதா? அப்போ இது என்ன சந்நியாசம்? எனவே சந்நியாசியாக இருந்து கொண்டு தப்பு செய்தால் அவன் யோகியாக முடியாது. குடும்பத்தில் உள்ளவன் அவன் யோகியை அல்ல என்று சொல்ல முடியாது. அப்போ மனமே, பக்குவமே, யோகமே ஒருவனை மேம்பட்டவனா இல்லையா என்பதை நிச்சயிக்கிறது. மிக அற்புதமான ஸ்லோகம். அடுத்து 3, 4, 2 ஸ்லோகங்கள். யார் எங்கும் சம புத்தி உடையவர்களாய் இந்திரியத்தை நன்கு அடக்கி பிரம்மத்தை நன்கு உபாசிக்கிறார்களோ அவர்கள் என்னையே வந்து அடைகிறார்கள். யார் எங்கும் சம புத்தி உடையவர்களாய் இந்திரியத்தை நன்கு அடக்கி பிரம்மத்தை நன்கு உபாசிக்கிறார்களோ அவர்கள் என்னையே வந்து அடைகிறார்கள். அதாவது நிர்குண பிரம்மம் என்ற சுத்தவெளி தோன்றாதிருந்து கொண்டு தோன்றுகின்ற அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது. எப்படி என்றால், தொட்டால் சினுங்காத விதையிலிருந்து முளைத்த தொட்டா சினுங்கி, தொட்டால் சினுங்காத விதையிலிருந்து முளைத்த தொட்டால் சினுங்கி. அதேபோல் இயங்காத இருப்பு ஆதிசிவம் இயங்குகின்ற பிரபஞ்சமாக அனைத்துமாக திருவிழாக்களாக நடத்தி கொண்டிருக்கிறது. அனைத்துக்கும் ஆதாரமாக இருந்து கொண்டு எந்த விகாரமும் வித்தியாசமும் பேதமும் இல்லாமல் இருக்கிறது. தனக்கென்று ஒரு மூலம் இல்லாத இருப்பு. அந்த நிர்குண பிரம்மத்தில் இருந்தே பிரம்மம் என்ற இயக்கம் உருவானது, இறைத்துகள் உருவானது. நிர்குணம் என்றால் குணம் அற்றது, குணம் கடந்தது, குணாதீதம் என்று பொருள். அனுபவத்தால் பெற்ற மன பாவங்களே தான் குணங்கள். அந்த குணங்களே
எண்ணங்களாக தோன்றுகின்ற போது அவற்றை ஆசை, கோபம், கவலை, அன்பு, நன்றி, கருணை என்று பல பெயர்களால் பேதப்படுத்தி, பிரிவுபடுத்தி, வகைப்படுத்தி அறிகின்றோம். அடிப்படையில் இந்த குணங்கள் அனைத்தும் நற்குணங்கள், துர்க்குணங்கள் என்று இரண்டாக பிரிகிறது. மனமாக பிரதிபலிக்கின்ற இந்த குணங்களை கடந்து மனமற்ற அறிவாக இருப்பது மிக மிக சிரமமான காரியம் என்றாலும் அந்த மனமற்ற அறிவாக அடைவதற்கு உபாயமாக வருவது சகுன பிரம்மம். எனவே மனிதனாக பிறந்தவர்களுக்கு சகுன பிரம்மத்தின் மூலம்தான் நிர்குண பிரம்மத்தை அடைய முடியும். கருவிலே திருவுடைய ஞானிகளுக்கும் சித்தர்களுக்கும் விதிவிலக்கு. அவர் நேரடியாக நிர்குண பிரம்மத்தை தொடுவார்கள். 5வது ஸ்லோகம். நிர்குண பிரம்மத்தில் சித்தம் வைப்பவர்க்கு பிரயத்தனம் மிக அதிகம். ஏனெனில் உடல் உணர்ச்சி உடையவர்களுக்கு நிர்குண பிரம்ம நிஷ்டை அடைதல் அரிதாகும். நிர்குண பிரம்மத்தில் சித்தம் வைப்பவருக்கு பிரயத்தனம் மிக அதிகம், முயற்சி மிக அதிகம். ஏனெனில் உடல் உணர்ச்சி உடையவர்களுக்கு நிர்குண பிரம்ம நிஷ்டை அடைதல் அரிது ஆகும். மிக மிக கடுமையான முயற்சியும் வைராக்கியமும் பிரம்ம பிரயத்தனம் என்று சொல்வார்கள், பகீரத பிரயத்தனம் என்று சொல்வார்கள். அப்படி சகல உடல் சார்ந்த போகங்களையும் துறந்தால் மட்டுமே அந்த நிர்குண பிரம்மத்தை அடைய முடியும். அதனால் கடுமையான முயற்சியும் வைராக்கியமும் பயிற்சியும் இருந்தால்தான் நிர்குண பிரம்மத்தை அடைய முடியுமே அன்றி சாதாரண மனிதர்களாகவோ அல்லது பூசாரிகளாகவோ பக்தர்களாகவோ இருப்பவர்களால் அந்த நிர்குண பிரம்மத்தை தொடவே முடியாது. உதாரணமாக சைவ சித்தாந்தத்தில் கண்ணப்ப நாயனார் இறைவனுக்கென்று தன் கண்ணையே பறித்து வைத்தார். இன்றைக்கு எந்த சைவ சித்தாந்தியாவது இந்த காரியத்தை செய்ய முடியுமா நம்பிக்கையோடு? சரி, நந்தனார் சற்றே விலகிரும் பிள்ளாய் என்று கல் பசுவை நந்தியை நகர்த்தினார். இன்றைக்கு யாராவது கூட்டம் கூட்டி நந்தனை போல் நான் நகர்த்தி காட்டுகிறேன் என்று எந்த சைவ சிவாச்சாரியாராவது அதை செய்து காட்ட முடியுமா? அப்போ என்ன பொருள்? அவர்கள் பெற்ற ஞானத்தின் அளவுக்கு இவர்கள் இல்லை என்பது தானே உண்மை. அப்போ அந்த படித்தளம் மாறுகிறதே, பேதப்படுகிறதே, தகுதி இல்லையே. எனவே பிரம்ம பிரயத்தனம் இல்லாமல் நிர்குண பிரம்மத்தை அடைய முடியாது. நிர்குண பிரம்மத்தை அடையவில்லை என்றால் இது போன்ற செயற்கரிய செயல்களை செய்ய முடியாது. நந்தியை நகர்த்துவதோ தன்னையே அர்ப்பணிப்பதோ சாத்தியமில்லை. ஏனென்றால் இந்த நிர்குண பிரம்மம் என்ற உணர்ச்சியற்ற நிலை, பிரம்மமாகவே தெய்வமாகவே மாறிவிட்ட நிலை, அனைத்தையும் மறந்து போன நிலை, நான் வேறு தெய்வம் வேறு என்று பேதம் பார்க்காத நிலை, ஐயப்படாது அகத்து அது உணர்ந்த நிலை, அவ்வளவு உச்சகட்டமான புனிதத்துவம் மிகுந்த தெய்வீக சன்னதி அது. அந்த நிலை ஆழ்ந்த தூக்கத்தில் வரும் அல்லது கோமா என்று சொல்லக்கூடிய மயக்கத்தில் வரும் அல்லது இறப்பில் வரும். இந்த 3 நிலைகளை தவிர உணர்வற்ற நிர்குண பிரம்ம நிலை என்பது ஆழ்ந்த தியானத்தில் வரும். அதை அறிதுயில் நிலை என்பார்கள் சித்தர் பெருமக்கள். நான் என்ற தேகாபிமானம் உள்ள வரைக்கும் நிர்குண பிரம்ம யோகம் சாத்தியம் இல்லை.
உடல் கடந்த அனுபவம் அது. எல்லா மர எனை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபதியே என்று அதிசயிக்கின்ற உன்னதமான தெய்வீக நிலை அது. எல்லாவற்றையும் மறந்து தன்னையும் இழந்த நிலை. மகிழ்ச்சி சொல்வார்கள், உன்னிலே நான் அடங்க என்னுள்ளே நீ விளங்க, உனது அருள் ஒளிர என் உளம் தூய்மை பெற்றேன், ஆத்ம தூய்மை பெற்றேன். நான் என்ற இயக்கம் தெய்வம் என்ற மூலத்தோடு லயமாவது நிர்குண பிரம்மயோகம். எப்படி நதிகள் பல அனைத்தும் கடலில் சங்கமிக்கின்ற போது தனித்துவத்தை இழந்து கடலாகவே மாறிப்போகிறது, அதுபோல் தன்னை இழந்து பரம்பொருளோடு லயமாவது நிர்குண பிரம்மம். நம்மை போன்ற பயிற்சியாளர்களுக்கு, சாத்விகனுக்கு ஒரு சில வினாடிகள் நிமிஷங்கள் இந்நிலை சாத்தியமே தவிர அதில் நீடித்து நிலைத்து நிற்பது எளிதில் சாத்தியமில்லை. பிறப்பே அதற்கென்று வர வேண்டும். கருமையத்திலே ஆத்மாவிலே நீ இந்த உச்சத்தை தொடுவாய் என்ற புண்ணியம் இல்லை என்றால் அந்த நிர்குண பிரம்மத்தை யாரும் தொட முடியாது. ஆனால் சகுன பிரம்மம் கொஞ்சம் எளிமையானது. உண்மையான சாத்விகனை பக்குவப்படுத்தக்கூடியது சகுன பிரம்மம். ஞான முதிர்ச்சி அடைபவனுக்கு, சகுன பிரம்மத்தின் மூலமாக ஞான முதிர்ச்சி அடைபவனுக்கு உடல் சார்ந்த தேக உணர்வு குறைந்து கொண்டே வந்து ஒரு நாள் நிர்குண பிரம்மம் அனுபவம் ஆகலாம். ஆகும் சொல்ல முடியாது, ஆகலாம். அதனால் சகுன பிரம்மத்தின் மூலம் பயிற்சியை துவங்குவது நம்முடைய கடமை. நிர்குண பிரம்மத்தை அருள்வது இறைவனின் கருணை. அடுத்து 6, 7 2 ஸ்லோகங்கள். யார் வினை அனைத்தையும் எனக்கு அர்ப்பணித்து என்னையே பரகதியாக கொண்டு சிதைவுறா யோகத்தால் என்னை தியானித்து வணங்குகிறார்களோ, சித்தத்தை என்பால் வைத்த அவர்களை மரண சம்சார சாகரத்திலிருந்து கரையேற்றுகிறேன். யார் வினை அனைத்தையும் எனக்கு அர்ப்பணித்து, கர்மயோகம், என்னையே பரகதியாக கொண்டு, பக்தி யோகம், சிதைவுறா யோகத்தால் என்னை தியானித்து வணங்குகிறார்களோ, தியான யோகம், சித்தத்தை என்பால் வைத்த அவர்களை மரண சம்சார சாகரத்திலிருந்து கரையேற்றுகின்றேன். மரண சம்சார சாகரம். சம்சாரம் என்றால் துக்கம் என்று பொருள். அதனால் தயவு செய்து யாரும் மனைவியை சம்சாரம் சொல்ல வேண்டாம். அது அறியாமையால் என்னுடைய சம்சாரம் சொல்லுவார்கள். சம்சாரம் துக்கம் என்ற பிறகு ஏன் திருமணம் செய்து கொண்டான்? துக்கத்தை நீக்க வந்த துணை அவள், மனைவி. ஆனால் துக்கத்தின் பெயரால் கூப்பிடுவது அவமரியாதை தானே. எனவே இதுவரைக்கும் அப்படி சொல்லியிருந்தாலும் இனிமேல் சொல்ல வேண்டாம் என்பது என்னுடைய வேண்டுகோள். ஜீவனுக்கு மரண சம்சார சாகரம், மரணமே பெரும் துக்கம். ஏனென்றால் தெய்வத்தை அறியாத வரைக்கும் மரணம் துக்கமானது தான். தெய்வத்தை அறிந்துவிட்டால் அது ஒரு பேரின்ப களிப்பு. அது ஏன் என்பதை மகர்ஷி அவர்கள் விளக்கி சொல்லுவார்கள். அதனால் மரணமில்லாத சாகா நிலை அடைய சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்று பூரண சரணாகதியோடு கர்மயோகத்தை பின்பற்ற வேண்டும். பூரண சரணாகதியோடு கர்மயோகத்தை பின்பற்றுவது
இதன் பலனாக உடல் இறந்தாலும் ஆத்மா மீண்டும் பிறவாத பக்குவத்தை அடையும். அடுத்து 8, 9 2 ஸ்லோகங்கள். என்னிடத்தே மனதை வைத்து புத்தியை செலுத்து, சித்தத்தை என்பால் உறுதியாக வைக்க இயலாவிடின் அபியாச யோகத்தால் என்னை அடைய விரும்பு. இந்த 7 ஸ்லோகங்களிலே எப்படி இருந்தால் பிரம்ம நிர்வாணத்தை தொட முடியும் என்று சொல்லி வந்தார். இப்போ இந்த ஸ்லோகத்திலிருந்து படிப்படியாக மனித நிலைக்கு இறங்குகின்றார். இது முடியவில்லையா, இப்படி செய்துப்பார், இதுவும் முடியவில்லையா, இப்படி செய்துப்பார் என்று அந்த நிர்குண பிரம்மத்தை தொட முடியாதவர்களுக்கு சகுன பிரம்மத்தின் மூலமாகவும் மற்றும் சில வழிமுறைகள் மூலமாகவும் எப்படி படிப்படியாக முன்னேற முடியும் என்ற வழிவகைகள் அடுத்த ஸ்லோகங்களில் நாம் சந்திக்க இருக்கின்றோம். என்னிடத்தே மனதை வைத்து புத்தியை செலுத்து, சித்தத்தை என்பால் உறுதியாக வைக்க இயலாவிடின் அபியாச யோகத்தால் என்னை அடைய விரும்பு. அதாவது இந்த கருணை தெய்வமே தன்னை நாடி வருகின்ற பக்தர்களை எப்படி அரவணைத்துக் கொள்கின்றான் என்ற கருணையை மகர்ஷி அவர்கள் ஒரு கவியில் சொல்லுவார்கள். வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே, நினைவாய் உடல் எடுத்து நிலம் மீது விழுந்த பின்னே, எனை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன் இறைவா உனை மறந்தேன், ஆனால் நீ உள் நிறைந்து எனை மீட்டு இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. அதாவது ஒவ்வொரு பிறப்பிலும் ஆத்மாவுடைய தவிப்பு என்ன? எல்லோருடைய வாழ்க்கையிலேயும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு கேள்வி வந்தே தீரும். அந்த கேள்வி என்ன? என்னத்தை சம்பாதிச்சு, என்னத்தை அனுபவிச்சு, என்ன சுகத்தை கண்டேன் போ. இந்த சலிப்பு வராத மனிதர் உண்டா? என்னத்தை சம்பாதிச்சு, என்னத்தை அனுபவிச்சு, என்ன சுகத்தை கண்டேன் போ என்று சலிக்காத மனிதன் ஒருவன் உண்டா? ஏன்? ஏனென்றால் இந்த கேள்வி ஆத்மா எழுப்புகின்ற கேள்வி. நீ வாழ்ந்த வாழ்க்கை, பெற்ற திறமை, சாதித்த சாதனைகள், குவித்த செல்வங்கள் அனைத்தும் சரிதான். ஆனால் எனக்காக என்ன செய்தாய்? இந்த ஆத்மாவின் பரிதவிப்பு இருக்கிறதே, பரமாத்மாவோடு இணைய வேண்டும் என்று, இந்த தவிப்பை நீக்குவதற்கு நீ என்ன செய்தாய்? என்ன சுகத்தை தந்தாய் என்று ஆத்மா எழுப்புகின்ற கேள்வி. அந்த கேள்விக்கும் விடை தேடியவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலே நம்மை போல் சில பேர் மட்டுமே. எனவே வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே, நினைவாய் உடல் எடுத்து நிலம் மீது விழுந்த பின்னே, என்னை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன் உனை மறந்தேன் இறைவா. ஆண்டவனை நினைத்தேனா? அப்படியே நினைத்தாலும் எப்போது நினைத்தேன்? இந்த கஷ்டம் தீர வேண்டும் சாமி, இந்த பிரச்சனை தீர வேண்டும் சாமி, நோய் தீரணும் சாமி, எனக்கு செல்வம் வேண்டும், கடன் தீர வேண்டும், பதவி உயர்வு வேண்டும், இப்படித்தானே வணங்கினான். உன்னை அறிய வேண்டும் இறைவா என்று யாராவது வணங்கினானா? எந்த பக்தனாவது உன்னை அறியச் செய் இறைவா என்று வணங்குகிறார்களா? உன்னை மறந்தேன் இறைவா, ஆனால் நீ என் உள் நிறைந்து எனை மீட்டு இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. பிறகு எல்லோருக்குள்ளும் வரவில்லை. இப்போ இறைவன் தேர்வு செய்கிறான். எந்த ஆத்மாவிலே தூய்மை உள்ளதோ அந்த ஆத்மாவிலே இறைவன் பிரவேசித்து இன்ப ஊற்றாய் நிறைகிறான். இப்போது வீட்டுக்கு விருந்தினர் வருகிறார் என்றால் வீட்டை சுத்தம் செய்கிறோம் அல்லவா?
அப்படியே குப்பை கோலமாக விட்டுடுக்கிறோம். அது ஒரு மரியாதை நினைக்கின்றோம் அல்லவா? அப்போது நம் இல்லத்திற்கு ஒரு விருந்தினன் வருகின்ற போதே இங்கே தூய்மை தேவை நினைக்கின்றோமே. இந்த ஆத்மா பரம்பொருளை சந்திப்பதற்கு ஆத்மாவில் தூய்மை வேண்டாமா? அதை பற்றி என்றைக்காவது சிந்தித்தோமா? என்ன வாழ்க்கை வாழ்ந்தோம்? அலைந்தான், தவித்தான், துடித்தான், மடிந்தான். யாருக்கும் லாபமில்லை. இவன் வாழ்ந்த வாழ்க்கை இவனுக்கோ, குடும்பத்திற்கோ, சமுதாயத்திற்கோ, ஆத்மாவுக்கோ யாருக்கும் லாபமில்லை. சரி, சகுன பிரம்மத்திலும் நிலைப்பது சிரமமாக இருந்தால் அபியாச யோகத்தால் இதை அடையலாம். அபியாசம் என்பது பயிற்சி. இப்போது நடைமுறை வாழ்க்கையில் இயல்பாகவே யாருக்கும் கெடுதல் செய்யாதிருக்கக்கூடிய, மற்றவருக்கு உதவி தேவை என்றால் ஓடி சென்று மனமுவந்து செய்யக்கூடிய மனப்பக்குவம் சிலருக்கு உண்டு. எனக்கு அப்படி இல்லை என்றால் அவரை பார்த்து நான் கற்றுக்கொள்ளலாம் அல்லவா? இப்படி ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், நம்மிடத்தில் இல்லாத ஒரு மேன்மையை பயிற்சிகளால் பெற முடியும், அபியாசத்தால் பெற முடியும். அதைத்தான் இந்த ஸ்லோகம் பேசுகிறது. தன்னை தான் அடைய நினைக்கின்ற பக்குவத்தை பயிற்சியின் மூலமாக பெறலாம் என்பது அபியாச யோகம். அதுக்கு என்ன செய்வது? எல்லா பொருட்களையும் இறைவனுடைய இயக்கமாகவே பார்க்கக்கூடிய சகுன பிரம்மத்தில் நிலைத்து நிற்க ஆன்மீக பயிற்சிகள், அபியாசங்கள் துணை செய்யும். அதாவது புலன்களை உலகார்ந்த விஷயங்களிலிருந்து மீட்டு வைத்து அடிக்கடி பகவானிடத்திலே மனம் வைத்து பழகுவதே. இப்பிறவி எடுத்தது இதற்காகத்தான் என்று ஒவ்வொரு அணு கணமும் இறை சிந்தனையிலேயே, தர்மத்தின் சிந்தனையிலேயே செயல்பாடுகளை கொண்டு செயல்படுவது. இதுதான் அபியாசம், பயிற்சி. இதில் தொடர் முயற்சி வேண்டும். தொடர் முயற்சி இல்லை என்றால் பயிற்சியினால் எந்த நன்மையும் கிட்டாது. ஆனால் சகவாச தோஷத்தால் தேவையில்லாத எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. 1000 வாசல் இதயம், அது 1000 எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார், யாரோ போவார், வருவதும் போவதும் தெரியாது. ஒருவர் மட்டும் குடியிருந்தால் என்றும் துன்பமில்லை. ஒன்று இருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை என்றார் கண்ணதாசன். அப்போ எண்ணங்கள் ஒன்றாகவே நிலைத்துவிட்டால் அதுவே பரம புண்ணியம், பரம பாக்கியம். அது ஒன்றையே நினைத்து அதில் லயித்து விட்டால் அதுவே நிர்குண பிரம்மத்திற்கு சென்று சேர்த்துவிடும். ஆனால் சாதாரண மனித பிறப்பு தானே, இதன் இயல்பு தொடர்ந்து ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும். இருந்து விடுபடுவது எப்படி? வைராக்கியம், வைராக்கியம், வைராக்கியம். மன உறுதி வேண்டும். மன உறுதியின் மூலமாக ஒவ்வொரு எண்ணமாக தவிர்த்து 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 இது எனக்கு தேவையில்லையே என்று ஒவ்வொன்றாக கழித்து கொண்டே வர வேண்டும். சரி, அப்படி கழித்தாலும் பல சமயங்களில் சுவாரஸ்யமான எண்ணம் என்றால் அந்த எண்ணத்தோடையே ஓடிவிடுகிறோம். இது ஒவ்வொரு தவத்தின் போதும் பெறுகின்ற அனுபவம். தவம் செய்யத்தானே அமர்ந்தேன், பிறகு எங்கே போனேன்? ஏதோ ஒரு எண்ணம் வந்தது, மிக சுவாரஸ்யமாக இருந்தது, அதே நினைத்தேன், மண்டலத்திலிருந்து வெளியே போய்விட்டேன். எப்போ திரும்பினேன்? சாந்தி, சாந்தி, சாந்தி.
அமைதி 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 என்று சொல்லி தவத்தை முடிக்கின்ற போது, ஓ, தவம் முடிந்து விட்டதே என்று திரும்பி வந்து சேர்ந்தேன். இது என்ன தவம்? என்ன தவம்? என்ன தவம்? எண்ணங்களே தவம். இது எப்படி தவமாகும்? அதனால் தவத்தை செய்வது எளிது அல்ல. அதனால்தான் இங்கே தியான யோகத்தை எங்கே வைத்தார்? கர்மயோகம், ஞான கர்ம சந்நியாசம், சந்நியாசம், பிறகுதான் தியானம். ஆனால் மகர்ஷி அவர்கள் தியானத்தை முன்னே தந்து சந்நியாசத்தை பின்னே தருகிறார்கள். ஏன் இந்த முரண்பாடு என்றால், தியானம் மனதுக்கு வலிமை சேர்ப்பது. 30 நிமிடம் தவம் செய்யவில்லையா, பரவாயில்லை. சில வினாடிகள் நிலைத்தாயா, அது போதுமே. இப்படி சிறிது சிறிதாக குழந்தை நடை தவழ்வது போல, நடை பயில்வது போல கைப்பிடித்து கொண்டு நம்மோடு வருகிறார் மகரிஷி. அப்படி தவத்தின் மூலம் பெறுகின்ற மன உறுதி இந்த சகுன பிரம்மத்திற்கு துணை செய்யும், கர்மயோகத்திற்கு துணை செய்யும். சரி, இதெல்லாம் தவிர்த்து மனம் நிலைப்பதற்கு என்ன செய்வது என்ற கேள்விக்கு 10வது ஸ்லோகம் சொல்கிறது, அபியாசத்தில் உனக்கு வல்லமை இல்லை என்றால், சகுன பிரம்மம் முடியல, சரி அபியாசம் பண்ணு, அதுவும் முடியல. அபியாசத்தில் உனக்கு வல்லமை இல்லை என்றால், என் பொருட்டு கர்மம் செய்வதை குறிக்கோளாக கொள். எனக்காக கர்மம் செய்வதாலும் நீ சித்தி அடைவாய். அடுத்த ஸ்டெப்பு கீழே இறங்குறார். அபியாசம் பண்ண முடியலையா, சரி, எதை செய்தாலும் எனக்கு செய்கிறேன் என்று நினை, கடவுளுக்கு செய்கிறேன் என்று நினை. அபியாசத்தில் உனக்கு வல்லமை இல்லை என்றால், என் பொருட்டு கர்மம் செய்வதை குறிக்கோளாக கொள். எனக்காக கர்மம் செய்தாலும் நீ சித்தி அடைவாய். இதான் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், சர்வம் சிவமயம் ஈஸ்வரார்ப்பணம் என்று எதை செய்தாலும் இது எனக்காக அல்ல, இறைவனுக்காக செய்கிறேன் என்ற உணர்வோடு செய்வது. எப்படி? இப்போது உணவு உண்கிறோம், எதற்காக சாப்பிடுகிறோம்? உடலுக்காகவா, நாக்குக்காகவா, ருசிக்காகவா, நாகரிகத்திற்காகவா, இல்லை நேரத்திற்கு சாப்பிட வேண்டும் என்று பழகி வைத்திருக்கிறோமே அந்த பழக்கத்திற்காகவா என்றால், உண்ணுகின்ற செயல் உடலுக்காக, ருசிக்காக, நாகரிகத்திற்காக, மற்றவர்களுக்காக என்றெல்லாம் இல்லாமல், இந்த உடலுக்குள் ஆத்மா குடிகொண்டுள்ளது. அந்த ஆத்மாவுக்கு காந்த அலைகள் தான் சக்தி. நான் உண்ணுகின்ற உடலிலே, உணவிலே உயிர் என்ற உயிர்காந்த அலைகள் இருக்கின்றன. இந்த காந்த அலைகள் இந்த உணவிலிருந்து பிரிக்கின்ற செயல் செரிமானம், ஜீரணம். அப்படி செரித்து உயிர்காந்த சக்தியை பிரித்தெடுக்கும் அந்த சக்தி இந்த ஆத்மாவுக்கு செயல் திறமையை கொடுக்கும். அதுவே உணர்ப்புலன்களாகவும் செயல் புலன்களாகவும் இயங்கிக் கொண்டிருக்கும். எனவே நான் சாப்பிடுவது ஆத்மாவுக்காக, உடல் சக்திக்காக என்ற உணர்வோடு செய்கின்ற போது அது கிருஷ்ணார்ப்பணம். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்கிறது திருமந்திரம். இப்படி தேகாலயத்தில் தெய்வத்தை காண விழைவது நிஷ்காமிய கர்மயோகம். சாமிஜி அழகாக ஒரு 4 வரிகள் சொல்லுவார். அண்டத்தில் கடவுளாய் அழைக்கப்படுபவன் பிண்டத்தில் உயிர் என பேசப்படுகிறான். கண்டத்து மேலே கருவில் நிலைத்தவன் அண்டத்தும் பிண்டத்தும் அவனையே காண்கின்றான். எனவே அபியாசத்தில் வழுக்கி விடுகிறோம் என்றால், கர்மங்களை, செயல்பாடுகளை இறைவனின் அனுகிரகமாக எண்ணி செய்ய வேண்டும். இதை செய்வதற்கும் இயலாது என்றால், இதை செய்வதற்கும் முடியவில்லை என்றால், உடலில் இறைவன் இருக்கிறான் என்பதை நினைவில் கொள்ள இயலவில்லை என்றால் என்ன செய்வது? இந்த கேள்விக்கான பதிலை அடுத்த அமர்விலே
11ஆம் ஸ்லோகம் சொல்ல இருக்கிறது, சிந்திக்க இருக்கின்றோம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.